நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லோரும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் நம்ம செய்வோம். முள்ளங்கி அறுவடை பண்ணுறதுலேருந்து சரி, கீரை அறுக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி அறுவடை பண்ணுறத பார்க்க போகிறோம். இப்போது முள்ளங்கி பிடிங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்ச முள்ளங்கியாக பார்த்து பார்த்து பிடுங்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே ஈவனாக இருக்காது. அங்கங்கே விளைஞ்சதும் விளையாததுமா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விளைஞ்ச முள்ளங்கியாக பார்த்து அறுவடை பண்ணிக்கணும். இல்லைனா வந்து நம்ம மொத்தமாக அறுவடை பண்ணும்போது எல்லாம் வந்து முத்திடும். இப்போ பாருங்கள், நம்ம சஞ்சனா வந்து முள்ளங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் வந்து இங்கே தேடி தேடி தான் நம்ம பிடுங்கணும். இல்லைனா வந்து மொத்தமாக முத்தி போயிடும். இப்போ எல்லா முள்ளங்கியும் பிடுங்கி நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் காலையில். இப்போது நம்ம முள்ளங்கி அறுவடை செய்யும்போது அந்த இலையெல்லாம் வந்து உடையாத அளவுக்கு நம்ம வந்து அறுவடை செய்யணும். அப்படி அறுவடை செய்யலைன்னா அந்த முள்ளங்கியோட மதிப்பு வந்து கொஞ்சம் குறைவு தாங்க. முள்ளங்கி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தழையோடு இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம முள்ளங்கி வந்து நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க. மக்களும் நம்ம முள்ளங்கியை வந்து விரும்பி வாங்குவாங்க. முள்ளங்கி போட்டதிலிருந்து இன்னையோடு 45 நாள் ஆகுதுங்க. இது வரைக்கும் நம்ம எந்த விதமான ரசாயனமும் கொடுக்கல. பஞ்சகாவியாவும் மீன் அமிலம் மட்டும்தாங்க அடிச்சிருக்கோம். அடி உரமாக என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு எருவும் தழைகளும் தாங்க அடி உரமாக நம்ம கொடுத்துருக்கோம். நீர்ச்சத்து உள்ள காய்கறியில் முள்ளங்கியும் ஒன்றுங்க. இது நாங்கள் சின்னதாக இருக்கும் பொழுது நம்ம கேரட்டு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாகவே இருக்கும். ஆனால் ஒன்று லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பிடுங்கி கொடுக்க சஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம பேஜை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.